எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆனியன் தோசை. ஆனியன் தோசைக்கு வேணும் பாரு, ஆனியன், கொத்தமல்லி, ஆனியன், அப்புறம் பச்சை மிளகா, இது பொடி செம்ம காரமாக்கும். ஏன் ஹார்லிக்ஸ் பாட்டில் நினைக்காதீங்க, ஹார்லிக்ஸ் போல பருப்பு பொடி. அப்புறம் நம்ம ஆனியன் தோசையை பார்க்கணுமா? சரி வாங்க பார்க்கலாம். இதோ பாருங்க, இதான் நம்ம ஆனியன் தோசை. நல்லா வேகணும். இதோ பாருங்க, எப்படி செம்மையா இருக்கு நம்ம ஆனியன் தோசை. அப்புறம் ரமாவு, சரி இன்னும் பாட்டு போட சொல்ல காமிக்கிறேன். எப்போ வாங்க நம்ம வீடியோ கூட போலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இதோ பாருங்க, ஆனியன்ஸ் எல்லாம் இப்படிதான் வச்சிருக்கோம். சரியா, நம்ம நிறைய ஆனியன் வாங்கியிருக்கோம். அதனால எப்போ நம்ம டியான்ஷி பாப்பா ஹாய் சொல்லு. பாப்பா பார்த்தீங்களா? எப்போ எப்போ ஆனியன் தோசை டைம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நெக்ஸ்ட் ஆனியன் தோசை பார்க்கலாமா? இன்னும் நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 4-5 வெங்காயத்தை போட்டு பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு சரிங்க. ஒரு நீளமான கேரட் எடுத்து அதையும் பொடி பொடியா நறுக்கி சரிங்க. அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு சரிங்க. ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க. அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா வெளா. யோ, அங்க கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதை கொண்டு வந்து தட்டல வையா. இன்னும் கொஞ்சம் இருக்கா? கொஞ்சம் அது எனக்கு வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய். இந்த ஆனியன் தோசை வீடியோ செம்மையா இருக்கும். நீங்க ஒன்னா ட்ரை பண்ணி பாருங்க. பாய். நாளைக்கு பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோல. வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு.